எப்போவுமே கஷ்டப்பட்டு ஒரு பாதையை நம்ம போய் அதில் ஜெயித்து அது நமக்குரியதாக இருந்து ஒரு வீடு கட்டி ஒரு இடம் வாங்கி ஒரு வாகனம் வாங்கி அந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு சுகமே தனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒன்று கிடச்சிதுன்னா அதுக்கு நம்ம ஒரு பெரிய ஹி டிசர்வ் ஃபார் தட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க அதுக்குண்டான நபர்களாக மாறுவார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் இன்றைய தினத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் பெரிய ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? எஸ், நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. அந்த பலன்களோடு விடாமல் நமக்கு லக்கு இருக்குது, நமக்கு தடங்களும் இருக்குது. அதையும் எப்பவும் மனசில் வச்சுக்கணும். அந்த தடங்களை நீக்கிட்டு உழைப்பை முதல்ல கொண்டு வாங்க. இறைவன் மேலே பெரிய நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இன்றைய தினத்தில் இருக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. தடங்களானால் சரி, அது ஒரு காரணம் இருக்கும். நல்லது நடந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். தடங்களானால் இனிமேல் நடக்காத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நல்லது நடந்ததா, இது எப்படி நடந்தது, இதனுடைய ஃப்ரீக்குவன்சி எப்படி, இதுக்கு தகுந்தாப்பில் இனிமேல் நம்ம எப்படி மாற்றிக்கணும், இதை கண்டுபிடிச்சி இதுக்கு தகுந்தாப்பில் செயல்பட்டு பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு.